தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம்னு எல்லா ரெசிபிக்கும் செம்மையாக செட் ஆகுற மாதிரி ஒரு சைட் டிஷ் ரெசிபி பார்க்கலாம். இது 2லேருந்து 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் 20 பீஸ் தேங்காய், 15லேருந்து 20 முந்திரி, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, 2 பச்சை மிளகா, 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதோட 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 2 சின்ன சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது லைட்டாக வதக்கிக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு லேசாக தட்டுனது சேர்த்து வெங்காயம் கலர் மாற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட ஒரு சின்ன சைஸ் தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணது சேர்த்து தக்காளி பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி கேரட் பொடியை நறுக்குனது, 2 கைப்பிடி காலிஃப்ளவர் 3 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு எடுத்தது சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு, 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு கொதி வந்ததும் மூடி வச்சுருங்க. 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா காயெலாம் வெந்ததும் திறந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரை அலசி 1 கப் தண்ணி, அதோட இன்னும் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அளவு உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த குருமா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்குனா நம்மளோட குருமா சுட சுட ரொம்ப அருமையாக ரெடி ஆயிருங்க. இன்றைக்கி தோசையோட டேஸ்ட் பார்க்க போகிறேன். சுட சுட சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.